ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. அதன்படி தேசிய மாநாட்டு கட்சி 51 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 32 தொகுதிகளிலும் போட்டியிடுவதோடு 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர்களையும் அறிவித்துள்ளது. 90 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் 18, 25 மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதி என 3 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி ஆகியவை தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியை உறுதி செய்ததோடு நேற்று தொகுதி பங்கீட்டையும் இறுதி செய்துள்ளன. அதன்படி தேசிய மாநாட்டு கட்சி அதிகபட்சமாக 51 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 32 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் பேந்தர் கட்சிக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 5 தொகுதிகளில் நட்பு ரீதியில் தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரசும் தனித்தனியாக போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளன. நேற்று ஸ்ரீநகர் சென்ற காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித் ஆகியோர் அங்கு ஃபரூக் அப்துல்லாவை சந்தித்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்தனர். Our India Alliance main objective is to save the soul of the Kashmir, save Jammu and Kashmir. So that is why Congress and National Conference coming together to make a government in Jammu Kashmir which is totally friendly with Jammu Kashmir people, totally save the people of Jammu and Kashmir. That's why we done discussion in a cordial relations and we entered into a formula which our leaders will be shared. We will fight together, we will win Jammu and Kashmir, we will form the government in Jammu and Kashmir. பிரிவினைவாதம், வகுப்புவாதத்தை விரும்பி நாட்டை துண்டாட முயலும் பாஜகவுக்கு எதிராக தாங்கள் கைகோர்த்துள்ளதாக தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். 1987ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த 2 கட்சிகளும் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி அமைத்து போட்டியிடுவது இதுவே முதல் முறையாகும். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக தொடரும் வரை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என கூறியிருந்த முன்னாள் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா தனது முடிவை மாற்றிக்கொண்டதோடு கண்டர்பால் தொகுதியில் வேட்பாளராக களமிறங்க உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.